ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ராமானுஜாயதி 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 ராமானுஜா रामानुजाचार्य भगवान की जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की श्रीशैले सदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத் கடாட்சைகலக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. இந்த திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல வரக்கூடிய ஐதீகங்களை அனுபவிச்சுட்டு வரதுல திருப்பாவையில வரக்கூடிய ஐதீகங்களை அனுபவிச்சுட்டு வரோம். அதில் திருப்பாவையில் 29வது பாசுரத்தில் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படிங்கிற இடத்துக்கு இங்கே 4000 படியில் ஜனன்யாச்சாரியர் ஒரு ஐதீகத்தை கொடுக்குறார். ஆளவந்தார் கோஷ்டியிலே சம்சாரிக்கு எம்பெருமான் சன்னதியில் விண்ணப்பம் செய்ய அடுப்பது என்ன சில முதலிகள் மூடோயம் இத்தியாதி க்ஷத்ரபந்துவின் ஸ்லோகத்தை விண்ணப்பம் செய்ய அழகியது என்ன. ஆளவந்தார் அதிலே பெருந்தேவை உண்டு, நமக்காவது சோகம்தே என்கிற காளியன் ஸ்லோகமே என்று அருளி செய்தார் அப்படின்னு இந்த ஐதீகம். சுவாமி ஆளவந்தாருக்கும் ஆளவந்தாருடைய சிஷ்யர்களுமா கூடியிருந்து ஒருத்தருக்கொத்தர் இந்த திருப்பாவை வியாக்கியான விஷயங்கள் அதெல்லாம் அனுபவிக்கிறா ஒருத்தருக்கொத்தர். அப்படி அனுபவிக்கச்சவே அதில் கோபிகா பாவத்தில் இருந்துட்டு ஸ்ரீ ஆண்டாள் அனுபவிக்கிறா இல்லையா, அதில் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்னு இருக்கச்சே யாருக்குமே இந்த பிராம முகூர்த்த நேரத்தில் தன்னறியாத சாத்விக குணம் வரும். எப்பேற்பட்ட மூர்க்கன் முரடனாக இருந்தாலும் அயோக்கியனாக இருந்தாலும் பாபியாக இருந்தாலும் காலங்கருத்தால பொழுதுல ராத்திரி கொஞ்ச நாள் இப்படி தூங்கிட்டானா கத்தலை எழுந்துக்கிச்சு அவனுக்கு கொஞ்சமாவது சாத்விக பாவம் பிறக்கும். அதை சொல்லிட்டு வரைச்ச வியாக்கியானத்தில் பகலெல்லாம் புறத்தியார துன்புறுத்தி சம்பாதிச்சுட்டு ராத்திரி எல்லாம் அப்படியே ஆன்னு விழுந்து கிடக்கிறான். அப்போ பகல்லையும் பூரா பாபார்ஜிதன் தான், பாபத்தையே சம்பாதிச்சுட்டு போகிறான். ராத்திரி வேலையும் வந்த உடனேவே பெண்டிரால் சுகங்கொழிப்பான்னு இங்கே பெண்டிரால்ன்றதுனாலேயே தன்னுடைய மனைவி கிட்ட ஈடுபட்டான் அப்படின்னு இல்லாத பெண்கள்னு பார்த்தாச்சினாலே அவள்கிட்டலாம் ஈடுபாடு அப்படின்னு விலை மாதர்கள் உட்பட எல்லாத்தையும் ஈடுபட்டு அதனால பாபத்தை திருப்பி சம்பாதிச்சுக்கிறான். இப்படி பகலும் இரவுமா பாபமே சம்பாதிச்சுட்டு இருக்கிறவனுக்கு கொஞ்சம் தூங்கிட்டதுக்கு அப்புறம் எழுந்த உடனே விடியற் காத்தால பொழுது கொஞ்சம் சாத்வீகமான சமயமா இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தையாவது அவன் போய் பகவானை பிடிச்சுட்டான்னு வச்சோமோ, இவ்வளோ பாவங்கள்லாம் பண்ணுறோமே இதுக்கெல்லாம் என்ன கதின்னு தெரியலையே நாராயணா அப்படின்னு ஒரு தரம் சொல்லிட்டான்னா கூட, ஏதோ ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் சொல்லிட்டான்னா கூட அது போருமே, அதுவே போருமே. பகவான் அவனை எந்த அளவுக்கு கொண்டு போயிடுவான், நான் நித்திய சூரியன் அளவுக்கு கொண்டு போயிடுவான் அப்படின்னு இங்கே இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரார். அப்படி சொல்லிட்டு வரைச்சவே ஆளவந்தாருக்கும் அவளுடைய சிஷ்யாளுக்கும் நடக்கிறதான சம்பாஷணையை இங்கே காட்டப்படுறது ஜனன்யாச்சாரியை எடுத்து காட்டுறார். பின்னாடி இதே ஐதீகங்களே வரப்போகுது. சுவாமி ராமானுஜருக்கும் அவருடைய சிஷ்யர்களுக்கும் இதே பேச்சு சம்பாஷணை நடக்கிறது. இங்கே ஆளவந்தார் என்ன சொன்னாரோ அதே தான் அங்கே ராமானுஜரும் சாதிக்கிறார் அப்படிங்கிறது வருது பின்னாடி. அதில் என்னென்னா நம்ம பெருமாள்கிட்ட போய் விண்ணப்பிச்சுக்கிச்சு
என்னத்தை விண்ணப்பிச்சுண்டா நமக்கு சுலபமாக பகவத் சரணாரவிந்த பிராப்தியோ கைங்கரிய பிராப்தியோ கிடைக்கும் அப்படின்னு சொரூபத்துக்கு ஏற்றதான பிராப்தியான கைங்கரியம் கிடைக்கிறதுக்கு நம்ம எதை மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொன்னால் க்ஷத்ரபந்து ஒரு வார்த்தை சொன்னானாம், விண்ணப்பிச்சுனானாம் பகவான்கிட்ட. மகாபாபியான க்ஷத்ரபந்து, அவனை பற்றி விஷ்ணு தர்மத்தில் வருது. மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திரபந்து மன்றே பராங்கதி கண்டு கொண்டான். அதிக திருமாலையில் சுவாமி தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் அவர் இதை சாதிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்குச்சே அந்த விஷயத்தில் அவன் சொன்னானாம் பகவான்கிட்ட. யார்? க்ஷத்ரபந்து மகாபாபி, க்ஷத்ரியானாம் அதமஹா க்ஷத்ரபந்து. எப்படி பிராமணானாம் அதமஹா பிரம்மபந்துன்றோமோ அது மாதிரி க்ஷத்ரியர்கள்லேயே இருக்க வேண்டிய முறை தெரியாத தவறி மாறி மகாபாபியாக போயிட்டான் அப்படின்னா அவனை க்ஷத்ரபந்துன்னு சொல்வாளாம். அதை மாதிரி க்ஷத்ரபந்து ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன சொன்னான் பகவான்கிட்ட? பகவான்கிட்ட அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் காட்டில் இருந்தான். காட்டிலிருந்து மகாபாபியாக தான் இருந்தான். என்னென்ன பண்ணக்கூடாதோ அத்தனை அகிருத்தியங்களும் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு அவனை பற்றி விஷயம். அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்த அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் யாதிருச்சிகமாக சனத்குமாரர் அந்த வழியாக வந்தார். சனகாதிகள் அப்படிங்கிறது தெரியுமே எல்லாருக்கும், பிரசித்தமாச்சு. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். அதில் சனத்குமாரர் இவரே பகவத் அம்சம்தான், பகவத் அவதாரம்தான் அவர். அந்த சனத்குமாரர் இந்த காட்டு வழியாக வரார். பொதுவாக திரிதலால் தவமுடை தரணி தானேன்றது மாதிரி இந்த தரணிக்கே பாக்கியம் இந்த மாதிரி சாதுக்கள் திரியறது தான். மகாத்மாக்கள் இப்படி அலைஞ்சுட்டு இருக்கணும். திருந்தரங்க நெம்மானுக்கே அப்படின்னு குலசேகர பெருமாள் சொல்கிறார். இவெல்லாம் திரியறது, இவள் பாத தூளி படுறதெல்லாம் உலகத்துக்கு பாக்கியம்ன்றதுனால இவனை திருத்தி பணிகொள்ளணும் தான் வரார். நாரதரே அப்படி தானே சுற்றின்னு இருக்கார். அதுமாதிரி தான் சனத்குமாரும் திருத்தி பணிகொள்ளணுன்ற எண்ணத்தோடு தான் வரார். ஏன்னா இவனுக்கு ஏதோ ஜென்மாவில் ஏதோ ஒரு சுகிருதம் புண்ணியம் இருந்திருக்கு போல வரார். அவரை பார்த்த உடனே இவருடைய சாத்விகதையான அந்த ரூபத்தையும் தேஜஸையும் பார்த்த உடனே தட்சணம் அவனுக்கு சாத்விகத்தை உண்டாடுது, மனசில் சாத்விக பாவம் உண்டாடுது. இதுதான் தரிசனாதேவ சாதவகான்னு பாகவதம் சொல்லுது. பார்த்த மாத்திரத்திலேயே சித்த சுத்தி உண்டாடுது. காலில் விழுந்தா அடியனு கரையறதுக்கு ஏதாவது வழி உண்டா சுவாமி, நான் இவ்வளோ மகாபாபிங்கிற உண்மையை ஒத்துனுட்டான். அந்த உள்ளம்தான் தேவை. முதல்ல பெரியவாள்கிட்ட போய் உட்காந்து, ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் உட்காந்து தன் உள்ளத்தில் இருக்கிறத மறைச்சி அங்கேயும் பேசக்கூடாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. உள்ளத்தில் என்ன இருக்கோ வெட்ட வெளிச்சமாக காண்பிச்சு பேசுகிறான் இந்த க்ஷத்ரபந்து. என்னன்னா, நான் மகாபாபி, பஞ்சமகாபாதங்கள்லாம் பண்ணியிருக்கேன், உபபாதகங்கள் என்னென்ன உண்டோ பண்ணியிருக்கேன். நான் பார்த்து தெரிஞ்சிருக்க அகிருத்திய கரணங்கள் எத்தனைன்றதெல்லாம் கணக்கு வழக்கு போட முடியாது, அனந்தம். ஆனால் உங்களை பார்த்த உடனே எனக்கும் தோன்றது நானும் நல்ல கதி அடையணும், மோட்சம் அடையணும், அதுக்காக தான் மனுஷ பிறவின்றதை உணர்றேன். எனக்கு ஏதாவது கதி உண்டா? நீங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டேலானா அடுத்த நிமிஷம் நானாக தான் இருப்பேன். நாய் வாழை நிமித்த முடியாது. அது மாதிரி நான் அப்படி தான் இருப்பேன். என் சுபாவம் இது. என்னையும் கரையேற்றுறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் ஆலோசனை பண்ணி கடைசியில் எது நினைவு வருதோ உயிர் போச்சு அதுதான் அடுத்த பிறவி அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா. அந்த ரூல் அப்போல்லாம் இருந்துதான், முன்னாடியிலேருந்து அந்த ரூல் உண்டு. அதுதான் கீதையிலையும் கண்ணன் பின்னாடி சொன்னான். அதை மாற்றினவர் ராமானுஜர் தான். உயிர் போச்சா என்ன நினைவு வருதோ அதை கொண்டு இவனுக்கு மோட்சமா நரகமானு பார்க்கக்கூடாது. முன்னாடி அவன் பண்ண சரணாகதி பகவானை பண்ணியிருந்தானா அந்த சரணாகதி பண்ணவனுக்கு உயிர் போச்சு என்ன ஸ்மரணம் வருதுங்கிற முக்கியம் இல்லை. நாந்திம ஸ்மரண ஸ்மிருதி ரிஷ்யத்தே அப்படின்னு அந்திம ஸ்மரணம் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு ராமானுஜர் வரதராஜ பெருமாட்டேருந்து கட்டி வாங்கிவிட்டார் வார்த்தையை. சைன் போட்டு பச்சை இங்கில் சைன் போட்டு சீல் போட்டு கொடுக்கறது மாதிரி கொடுத்துட்டார் திருக்கட்சி நம்பி மூலமாக ராமானுஜருக்கு தேவப்பெருமாள். ஆனால் முன்னாடி இருந்த ரூல் தானே. இப்போ இவன் உயிர் போர்ச்ச நினைவு எது வரும்னா, எதில் ரொம்ப பாசம் இருக்கோ தொடர்ந்து எந்த நினைவு அடிக்கடி வந்துட்டே இருக்கோ ஒரு மனுஷனுக்கு அதுதான் அந்திம ஸ்மரணமும் அதுவாகவே இருக்கும். சதா தத்பாவ பாவிதா கீதையில் சொல்லிச்சவ எந்த பாவத்தை எந்த எண்ணத்தை அவனுக்கு சதா வந்துட்டே இருக்கோ அதுதான் எண்ணம் கடைசியிலையும் வருமா இருக்கிறதுனால இவனை பார்த்து கேட்டார், ஏ க்ஷத்ரபந்து உனக்கு எதிலடாப்பா ரொம்ப பாசம் இருக்குது, உலகத்தையே ரொம்ப பாசம் எதில் வச்சுருக்கேன்னா? எனக்கு பாசமுங்களா? அது பசுமாடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வளர்க்குறேன் பசுமாடு, அதுக்கிட்ட தான் பாசம்னா. பொழைச்ச பயலே அதுலேயும் இதுலேயும் பாசம் வைக்காது பசுமாடு கிட்ட வச்சுருக்க,
பசுமாடை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான் சுவாமி. அவன் பேர் என்ன? கோவிந்தன். பொழைச்ச. ஏண்டானா நீ அந்த கோவிந்தனையே கூட்டுன்ற. ஏ கோவிந்தா தீனி போட்டியா, ஏ கோவிந்தா மாடு குளிப்பாட்டினியா, ஏ கோவிந்தா சாணியை வாரி போட்டியா, ஏ கோவிந்தா மாட்டுக்கு தீனி வச்சியா, பால் கறந்தியா, இப்படியே கோவிந்தான்னு சொல்லிட்டே இரு, இது போகிறோம், நீ எப்படி இருந்தாலும் அவனை கரையேற்றி விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுலேருந்து அவன் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அந்த வேலைக்காரனை கூப்பிட்றது மாதிரி கூட்டுட்டே இருக்க. இவர் வேற சொல்லிட்டு போயிட்டாரே சனத்குமாரர். பாசம் இன்னும் அதிகமாக போயிடுத்து மாட்டுக்கிட்டையும். மாட்டை பார்த்துக்கிற ஆள் இடையன்கிட்டையும் இந்த கோவிந்தன்ட்டையும் அதிகமான பாசம். அவன் நாமத்தையே கூட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு தோணித்து, பிரபு நான் உன்னை மனசாலேயே விழுந்து சேவிச்சுக்கிறேன், நான் கோவிந்தா வேற சொல்கிறேன், என்னை எப்படியாவது கரையேற்றிடுவோம். இதுதான் இங்கே விஷயமே. ஆள வந்தார் கோஷ்டியில். நம்ம பெருமாள்கிட்ட போனால் சொல்ல வேண்டிய என்னன்னா, நான் இப்போ சேவிக்கிறவனோ ஹே கோவிந்தா வந்துன்னை சேவித்துன்னு சொல்கிறனோ, இதையே பட்டாசா வச்சுன்னு எனக்கு திருவடியை கொடுத்துரு அப்படின்னு கேட்டுக்கலாம் இல்லையா? சத்திரபந்துடைய வார்த்தையை வச்சுன்னு கேட்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு சிஷ்யர் கேட்குறாரு ஆள வந்தாட்ட. மூடோயம் அல்பமதிகி அல்ப விசேஷ்டி தோயம் கிளிஷ்டம் மனோஸ்ய வினயை நமயி பிரசங்கி இத்தம் கிருபாம் குருமயி பிரணதே அகிலேச துவாம் ஸ்தோத்தும் அம்புஜ பவோபி ஹி தே தேவநேசா அப்படின்னு இந்த விஷ்ணு தர்மத்தினுடைய ஸ்லோகம் இது. அவன் சொல்லிக்கிறான், மூடோயம் என்ன போல மூடன் கிடையாது, அல்பமதிகி ஞானமும் கிடையாது, ஞான சூன்யன், அல்ப விசேஷ்டிதோயம் அல்பமான சேஷ்டைகள்னா மகா பாப கர்மாக்களையே செய்யக்கூடாதுலாம். என்னுடையதான மனசு இங்கேயும் எங்கேயும் அலையக்கூடியதாக இருக்கு. கடைசிபட்சம் ஒரு வினயமாவது இருந்தால் பரவாயில்ல, அதுவும் வினயம் இல்லை, தடிய நாட்டம் தான் இருந்திருக்கேன். அதிகமாக பேசுவேன், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி கிடப்பேன். இப்படி இருக்கச்சே என்கிட்ட நீ கிருபை பண்ணணும். ஏன்னா குரு மயி பிரணத்தே, நான் சேவிக்கிறேனே, இதை கொண்டு சேவிக்கிறேன்னு 2 அர்த்தம். விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன்னு அர்த்தம், வாய்னால உன்னுடைய நாமத்தை சேவிச்சுட்டு இருக்கேன் கோவிந்தா கோவிந்தான்னு அப்படிங்கிற அர்த்தத்தில் சேவிக்கிறேன். அகிலேசா துவாம் ஸ்தோத்தும், உன்னை வாயினால் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அம்புஜ பவோபி பிரம்மாவால் கூட முடியாதுன்னு இருக்கச்சே நான் என்னத்தை பண்ண முடியும்? நான் சேவிக்கிறேனே இப்போ கோவிந்தான்னு சொல்கிறேனே, இல்லை சேவிக்கிற விழுந்து இதை கொண்டு நீ என்னை கரையேற்றினாதான் உண்டுன்னா. இதை சொன்ன உடனே ஆளை வந்தார். ஏற்றுக்கலாம் இல்லையா? அவன் சொல்கிறதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்கே, நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாம் பாவத்தை தான் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கும் கிருபை உண்டாகணும்னா என்ன தான் பண்ணுறது? சரி, நான் உன்னை சேவிச்சேனே, அதனால எனக்கு கொடுவோம் திருவடியை அப்படின்னு கேட்கலாமோன்னா, இது நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை இல்லைன்றார் ஆள வந்தார். இந்த சத்ரபந்துடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம போய் பெருமாள்கிட்ட விண்ணப்பிச்சுக்க கூடாது. காளியன் சொன்னதான ஸ்லோகம் இருக்குது விஷ்ணு புராணத்தில், அவன் என்ன சொன்னானோ அதுதான் நமக்கெல்லாம் உச்சிதம் அப்படின்னு ஆள வந்தார் சொல்றார். என்ன அவன் சொன்னானா, சோகம் தே தேவதேவேசாம் நார்ச்சநாதௌ ஸ்துதௌ நச்ச சாமர்த்தியவான் கிருபா மாத்திரம் மனோவிருத்தி பிரசீதமே. அவன் சொல்ற வார்த்தை, ஏ தேவதேவனே, உன்னை அர்ச்சனை பண்ணுறதுலையோ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுலையோ பிரணாமம் பண்ணுறதுலையோ அதெல்லாம் எதுவுமே சாமர்த்தியம் இல்லாதவனா, எதுவுமே பண்ண மாட்டேன் நான், அதான் சாமர்த்தியம் இல்லாதவன்றதுக்கு அர்த்தம். ஆனால் உன்னுடைய கிருபையினாலேயே ஹே கிருஷ்ணா நீ பார்த்து திருவுள்ளத்தை உகந்து எனக்கு கிருபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் அங்கே காளியன். சத்ரபந்து மாதிரி இல்லையே காளியன். காளியன் எவ்வளோ ஜென்மாவில் பண்ண புண்ணியத்துக்கு பலனா இப்போ நாகராஜன் பிறவி வந்திருக்கு, ஒரு தேவனான பிறவி அல்லது நாகராஜன்ற பிறவி கிடச்சிருக்குச்சு. அவனுக்கு புண்ணிய சுகிருதங்கள் இருக்கிறதுனால ஓரளவாவது புரியறது அவனுக்கு. நாம் பண்ணுற பிரணாமம், நாம் பண்ணுற ஸ்தோத்திரம், நான் சொல்கிற நாமம், இது எதுவுமே கிருபைக்கு விலை இல்லை. அவன் பண்ணுற கிருபையினாலேயே நம்ம கரையேறினா உண்டே தவிர அந்த கிருபைக்கும் கிருபை தான் சாதனை. அதில் அருளுக்கும் அகுதே புகழ்ன்றது மாதிரி வேற ஒன்று பண்ணி அதனால கிருபை பண்ணுவான்றது கிடையாது. அதனால வேற எதுனாலையும் கிடைக்காது. அதனால இவன் என்ன சொல்லிட்டானா, கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமே அப்படின்னா, நீ உன்னுடைய பரம கிருபையினால நீ எனக்கு கரையேற்றினா உண்டே தவிர என் சாதனை இல்லை. இவன் சந்திரபந்து என்ன சொன்னானா, நான் சேவிக்கிறேன் இல்லையா அதை கொண்டுனா. அப்போ நீ அதை என்ன பண்ணுறன்னா சாதனமாக்குற. சாதனை பண்ணாலே கிடைக்கிறவன் இல்லை.
அதுதான் சாதன புத்தியா செய்யும் அவையும் சர்வ தர்மான் பரித்தியஜ. அங்கே சுவாமி முமுட்சுப்படியில பள்ளிலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். சர்மஸ்லோக பிரகரணம் அதில் சொல்றார், திருநாம சங்கீர்த்தனம் அல்லது திருவிளக்குதல், திருவிளக்கேற்றுதல், திருமாலை கட்டுதல், அது மாதிரி என்னென்ன கைங்கரியம் பண்றோமோ இதெல்லாம் கைக்கரிய புத்தியா செய்யணுமே தவிர சாதன புத்தியா செய்யும் அவையும் பரித்தியஜ. இது எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டார். அப்ப சாதன புத்தியா இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் பலன் அப்படிங்கிற எண்ணம், பாக்கியம், இதுவே சாத்தியம். ஏன் பூமாலை கட்டி கொண்டு வர? பாக்கிய சுவாமி பெருமாளுக்கு சாத்தி பார்க்கச்சு எவ்வளவு நன்னா இருக்கு, செய்ய வேண்டாமா? தனி தெளிச்சு கோலம் முறை எதுக்காக? நன்னா இருக்கு போட்டா வெறும மூலியாவா இருக்கிறது கோவில் வாசல்ல ஒரு தனி தெளிச்சு கோலமாவது போட வேண்டாமா? அந்த பாக்கியம் கொடுத்துருக்கானே, கையை மனுஷ பிறவியை கொடுத்துருக்கானே, புத்தியை கொடுத்துருக்கானே, திங்கிறமே சோறு, இதான் செய்ய வேண்டாமா? அவளுக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் வச்சுக்கணும், மனோவா காயத்தினால ஒரு கைங்கரியமாவது வச்சுக்கணும். கடைசியில் அதுக்கு அடுத்தது சொல்றார், எதுக்கு நாமம் சொல்றா? பேச முடியறத ஊமையா இல்லையே, நாமம் சொல்றேன். ஏன்டா எதுக்காகடா சொல்ற? என்ன பலன உத்தேசம்? நான் சொல்றேன்னா நன்னா இருக்கு, இச்சுவை தவிர யான் போய் அச்சுவை பெரினும் வேண்டேன்னாரு. அவன் நன்னா இருக்க, எதுக்கு இதை விடணும்? அதனால சொல்றேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர இது எதுவுமே சாதனம், இதனால பகவான் கிருபை பண்ணி மோட்சம் கொடுப்பான்னு சொன்னியானா அப்ப கிருபைக்கு இதெல்லாம் சாதனம்னு ஆயிடும் இல்லையா? கிருபைக்கு சாதனம் இருந்தால் அது கிருபை இல்லை. எந்த காரணமும் இல்லாத அவன் பண்ணக்கூடியவன், காரணமற்ற கருணை பண்ணக்கூடியவன் அவ்வியாஜ கிருபாளு. அவன் நீ எதையோ ஒன்று பண்ணிட்டியானா அப்ப நீ பிரபன்னன் இல்லை, நீ பக்தி யோக நிஷ்டனா போயிடுவ. சாதனைகள் பண்றாய் அப்படின்னு நினைச்சே பக்தி யோக நிஷ்டம். எதுக்குடா பஜனை பண்ற? மோட்சம் போக. எதுக்குடா நீ கைங்கரியம் பண்ற கோவிலேருந்து? மோட்சம் போக. எதுக்கு நீ பெருக்கிட்டு இருக்க, கோவில போய் கூட்டிட்டு இருக்க? மோட்சம் கிடைக்கும் கொடுப்பார். அப்பதான் இது எதுவுமே பிரயோஜனப்படாது பிரபன்னனுக்கு. சுத்தமான பிரபன்னன் எப்படி இருப்பானா, கிருபையை மட்டும் இந்த அருளே பார்ப்பன் அடியேனேன்னு இருப்பார். இந்த அடியேனேங்கிறதுனாலேயே அவர் பிரபன்னன்னு தெரியுது. என்னத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா, ஆகாசத்துலேருந்து மழையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, வானம் பார்த்த பூமி பயிர் மாதிரி வேற எதையும் எதிர்பார்க்கல. நான் உன் கிருபையை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்குன்னா கிருபையை எதிர்பார்க்கறேங்க, அது ஒரு தான் இருக்கு. பார்ப்பன்னு ஒன்றது என்கிட்ட இருக்கு. ஏன்னா நான் பிரபன்னன் அடியேன்னு சொல்லிவிட்டார். அப்ப எதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா உன் கிருபையை மட்டும்தான். அப்போ நின் அருளே பார்ப்பன், அங்க நின்றதுனாலேயே இன்னொருத்தருடைய அருள் பிரயோஜனம் இல்லைன்னு எடுத்து இந்த ஒரு வார்த்தைக்குள்ளால் அவர் எவ்வளோ அடக்கி வச்சிருக்காரு குலசேகர பெருமாள். உன்னுடைய அருள் அப்படிங்கிறதால இன்னொருத்தருடைய அருள் செல்லுபடி ஆகாது. ஏன்னா கிருபையே பண்ண தெரியாது யாருக்குமே. அவங்க ஒருத்தருக்கு தான் கிருபைன்னா என்னன்னு பண்ண தெரியும். அதனால நின் உன் ஒருத்தனுடையவே அருள் அதை மட்டுமே பார்ப்பன், என் ஸ்வரூபம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதான். ஏன்னா அடியன், நான் பிரபன்னன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனால இங்க சொல்றார், நமக்கு இது லாயக்கு இல்லைப்பா. அந்த சத்ரபந்து சொன்ன வார்த்தை லாயக்கு இல்லை, எதுவுமே இல்லை, கிருபையை மாத்திரம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு காளியன் சொன்னானே, அதுதான் நமக்கு உச்சிதம். நல்ல அதில் பெருந்தேவை உண்டு நமக்காவது சோகம் தே என்கிற காளியன் ஸ்லோகமே என்று அருளி செய்தார். ஆளவந்தார் சொன்னார். பின்னாடி ராமானுஜரும் அதையே சொல்றாருன்னு பின்னாடி ஒரு ஐதீகத்திலையும் வருது. அப்பேற்பட்டதான நம்ம எல்லாம் பகவானுடைய கிருபையை மட்டும் எதிர்பார்க்கணும். நம்ம பண்ற எந்த நித்திய சாலக்கிராம மாதத்துல பூஜை பண்றாள் எல்லாரும். எதுக்குடா பூஜை பண்ற? வைகுண்டம் கிடைக்கும். அட பைத்தியமே, அவன் கிருபை பண்ணியிருக்கிறதால சாலக்கிராம பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல. இப்படி திருப்பி பாவத்தை தானே மாத்திக்கணும். செய்ய போறது அதே தான். நாமத்தை சொல்ற, அவன் கிருபை பண்ணியிருக்காங்க, நாமம் வாயில வருது, இல்லடா வந்துருமா அப்படின்னு சரி. அவன் பண்ணியிருக்க கருணைக்கு நான் என்ன பண்றது? முதல்ல எதையோ உடனேண்டாவது இருக்கணும், ஜல்பிச்சுட்டாவது இருக்க வேண்டாமா, பொழுது ஓட்ட வேண்டாமா அப்படின்றதுக்காகவாது நம்ம உட்காந்து சொல்லிட்டு இருக்கணும். நன்னா இருக்கேன்னு சொல்லு, இதுதான் பலன்னு சொல்லு. இல்லைன்னா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு மாஞ்சி மாஞ்சி காட்டி கொடுக்குறான். அப்பேற்பட்டதான பகவத் விஷயத்தில் கிருபையை மாத்திரம் எதிர்பார்க்கறதான் விசேஷமே தவிர நம்ம பண்ணுற எதுவுமே சாதனா கோட்டி இல்லை. அவன் கிருபையினால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு புல் அசையணும்னா கூட அவன் கிருபை இருந்தால் தான் நினச்சே. நம்ம ஏதாவது ஒன்று ரெண்டு பகவானுக்கு உகப்பாவோ நம்ம ஆச்சாரியருக்கு உகப்பாவோ ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோன்னு வச்சுப்போம் பகவத் விஷயமா, அது அத்தனையும் கிருபையினால் வருதே தவிர நம்மளுடைய சாமர்த்தியம் இதில் ஒன்றுமே இல்லாதனால சரணாகதி பண்ணவன் எதையுமே சாதனா புத்தியாக பண்ணக்கூடாது. அதுவும் அவனது இன்னருளே, இனிமையான அருள்ன்றார். அப்போ என்ன, மதுர கிருபா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். மதுரமான கிருபை. ஏன்னா கிருபை தான் மதுரம், இனிமே. ஏன்னா நம்ம ஒன்று பண்ணிட்டோன்னா அப்புறமா அவன் கொடுத்தான்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்,
கஷ்டப்படாத கொடுத்துட்டாரா பெருமாள் அப்படின்னு நீ நாளைக்கு சொல்லுவேன். ஆனால் கிருபை அப்படி கிடையாது, அது இனிமை. ஏன்னா நான் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் இவ்வளோ பண்ணிட்டாரு, அவர் இவ்வளோ கிருபை பண்ணிட்டாருன்னு ஒவ்வொன்று அழுது இந்த ஆனந்த சாகரத்தில் முழுகுவாங்க. அப்படிங்கிறதுனால கிருபையினால் தான் அருள் அப்படிங்கிறதுனால நின் அருளே பார்ப்பன் அப்படிங்கிறதெல்லாம் போல் நமக்கு கிருபையை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறதா நமக்கு சொரூப லட்சணம்ன்றத இந்த ஐதீகத்தில் திருப்பாவில் காட்டுறா. அதனால் அடுத்தது இதே பாசுரத்துக்கே திருப்பாவையில் கோவிந்தா அப்படிங்கிற இடத்துக்கு ஐதீகம் ஒன்று வருது 4000 படியில். நான் மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு ராமானுஜாயதி ராமானுஜாயதி ராமானுஜா யதி ராமானுஜா ராமானுஜாயதி ராமானுஜாயதி ராமானுஜா யதி ராமானுஜா ராமானுஜாயதி ராமானுஜா स्वामी रामानुजाचार्य भगवान की जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः।